நாராயணவனத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் முடிஞ்ச கையோட இந்த வழியா திருமலைக்கு போறதுக்காக வர்றப்போ இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அகத்திய முனிவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வராங்க. அவரை பார்த்துட்டு போறதுக்கு அவர் தாயார் கழுத்துல இருக்கிற அந்த புது மஞ்சள் கொடியை பார்த்துட்டு, கல்யாணமான உடனே நீங்க திருமலைக்கு போக வேண்டாம், கொஞ்சம் காலம் இங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னான. ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல கொஞ்ச காலம் பெருமாளும் தாயாரும் தங்கிட்டு போறப்போ மலைக்கு திருமலை வரைக்கும் என்னை கும்பிட முடியாத வயசில் பெரியவங்க, உடம்பு முடியாதவங்க இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய என்னை வணங்கினாலும் என்னோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஸ்ரீ வாரி, ஸ்ரீனா பத்மாவதி தாயார், வாரினா பெருமாள், ஸ்ரீயும் வாரியும் சேர்ந்து நடந்து போன நடைபாதை அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்ரீவாரி மேட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதன் வழியாக அவரும் மலைக்கு போய் அங்கே அவர் இருக்கார். கொஞ்சம் காலம் கழித்து பெஞ்ச மலையில் அப்போது இருந்த இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில் முழுசாக வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைஞ்ச